ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் vlogல உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோட vlog இருக்கும். ஸோ வாங்க அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இன்னைய டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு அழகான கோலத்தோடு ஸ்டார்ட் ஆச்சு. என்ன கோலம் போடுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே வந்தேன். வேற ஒரு கோலம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன்லாம் அதில் போட்டு இதுவும் ஒரு மாதிரி அழகான கோலமாக மாறிடுச்சு. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது வேறு, அப்புறம் போட்டது வேறையாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்னோடய வேலைகளை வந்து மெல்லமாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணினேன். அதெல்லாம் தான் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்மளோட vlogsல நான் காட்டக்கூடிய எல்லா ரெசிபீஸுமே தனித்தனி ரெசிபீஸாக நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 600+ ரெசிபீஸ் தனித்தனியாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிளான லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே வாங்க என்னோட இந்த vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான ஒரு அழகான டாபிக் உள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் ப்ரேயர் பண்ணும் பொழுதோ இல்லை இந்த யூனிவர்ஸோட நாம் கனெக்ட் ஆகி ஒரு விஷயத்தை பேசும் பொழுதோ என்ன மேக்ஸிமம் கேட்டுருவோம் சொல்லுங்கள்? என் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், என்னை சார்ந்தவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்படி தானே வேண்டிக்குவோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் மேக்ஸிமம் நம்ம வந்து நம்ம டெய்லி வேண்டுற கடவுள்கிட்டயோ இல்லை இந்த யூனிவர்ஸ்கிட்டயோ கேட்போம். ஸோ இதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் நாம் அதுக்கான சில முயற்சிகள் பண்ணாதானே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கூட ஒர்க் அவுட் ஆகும் நம்மளோட லைஃப்பில், இல்லையா? நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம மனசு சந்தோஷமாக இருக்குது, நம்ம மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும், நம்ம வாழ்க்கையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகும், நம்ம வாழ்க்கையும் நிறைய விதத்தில் ஆரோக்கியமான விஷயங்களை நமக்கு வந்து கொண்டு சேர்க்கும், இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மனசை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும். அதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை உடனே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ்னால தான் நம்ம லைஃப்பில் நாம் மனசை நம்மளே வந்து நிறைய விதத்தில் கெடுத்துக்கிறோம், நிறைய விதத்தில் வந்து அன்ஹெல்தியாக வச்சுக்கிறோம், நிறைய விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போவுமே நிம்மதியாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட ஆள் மனசு உங்களுக்கு என்ன சரின்னு சொல்லுதோ, எது தவறுன்னு சொல்லுதோ அதை எப்போவுமே கேட்டு பழகுங்க. நம்ம ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கும் பொழுதோ இல்லை நம்மளோட டெய்லி வேலைகளில் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுதோ நம்மளோட ஆள் மனசு வந்து சில நேரம் நம்மளுக்கு வந்து சொல்லும், சில நேரம் இல்லை பல நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். இதை வந்து பண்ணாத, இது இப்போயோ இல்லை பின்னாடியோ உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும், அதை பண்ணாத அப்படின்னு சொல்லும். நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் நம்மளுக்கு அது சாதகமாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், நம்மளோட விருப்பத்துக்கு பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நம்ம ஆள் மனசு நமக்கு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட லைஃப்பில் வந்து செய்வோம். செஞ்சு அதனால ஒரு பாதிப்பு வரும் பொழுது அப்புறம் உட்காந்து யோசிப்போம். அப்போவே என் மனசுக்கு பட்டுச்சு, இது சரியாக வராது, இது ஒர்க் அவுட் ஆகாது, இப்படி பண்ணால் பின்னாடி எனக்கு பிரச்சனை வரும்னு தோணுச்சு, ஆனால் அதையும் மீறி நான் பண்ணேன், அதனால தான் நான் இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால் எந்த விஷயத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுதும் சரி, உங்களோட டெய்லி வேலைகளில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும் பொழுதும் சரி, உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட ஆள் மனசு வந்து ஒரு சில விஷயங்களை வேணான்னு சொல்லிச்சுன்னா அந்த விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. சில விஷயங்களை நீ பண்ணு, இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும்,
உன்னை நம்பு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை நம்புங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இந்த ஒரு பழக்கம் இது வரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இனிமேலாவது அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஆள் மனசு நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எப்போ நாம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போலேருந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். அண்ட் ஆல்சோ தேவையில்லாத மனசு கஷ்டப்படுறது, தேவையில்லாமல் மன நிம்மதியை நம்மளே கெடுத்துக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் டிப், லைஃப்பில் ஒரு சில பேருக்கு தொடர்ந்து நிறைய சான்சஸ் வந்து கொடுக்காதீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ரொம்ப பிரியமான சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க, இப்படி யாரையாவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்க வச்சிருச்சு, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தை கொடுத்துருச்சு, இல்லை உங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் திருப்பி அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, நீ இப்படி பண்ண விஷயம் என்னை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணிருச்சு, இல்லை இந்த விஷயத்தில் ஹர்ட் பண்ணிருச்சு, இதை வந்து நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி விஷயத்தை இனிமேல் என்னோடய லைஃப்பில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கவங்க நீங்கள் ஹர்ட் ஆகிறத எப்போவுமே விரும்ப மாட்டாங்க, அதனால திருப்பி அந்த தப்பை வந்து பண்ண மாட்டாங்க. அதுவே நீங்கள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருந்தாங்கன்னா திருப்பி அதே தப்பை உங்கள் லைஃப்பில் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ரிப்பீட்டடாக சான்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. சரி, இந்த தடவை சரியாயிடுவாங்க, அடுத்த தடவை சரியாயிடுவாங்க, இன்னொரு தடவை சொல்லுவோம், இன்னொரு 2 வாட்டி நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் அவங்க இருக்க மைண்ட் செட்டுக்கு அவங்க அந்த தப்பை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு எப்போவுமே வந்து நிறைய சான்சஸ் லைஃப்பில் கொடுத்துட்டே இருக்காதீங்க. ஆரம்பத்திலே வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறது ரொம்ப நல்லது. தேர்ட் டிப், எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாரை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதில் ஒரு கவனம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணுவோம், கடைசியில் நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிளம்புற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். குழந்தைங்க கிளம்புனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணுவோம். ஆனால் நாம் கிளம்பும்போது ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு கடகடன்னு சாப்பிடாம இல்லை நாம் ப்ராப்பராக கிளம்பாமல் அப்படியே எந்திரிச்சு ஓடுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது, மற்றவங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது. நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு படி மேலே உங்களை பார்த்துக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே கொடுங்க. அது உங்களை நீங்கள் எப்போவுமே ஒரு இடத்துல நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் சரி, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் சரி நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், உங்களை ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களோட குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்றதுல ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் குடும்பத்தை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும், நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். சரியா? ஃபோர்த் டிப், லைஃப்பில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் அன்பு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்போவுமே தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப டாக்ஸிக்கான ஹேபிட் அப்படின்னே சொல்லுவேன். இது தன்னைத்தானே வருத்திக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதில் அன்பு இருக்கணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும், அதில் வந்து மரியாதை இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்க்கு எதுக்கு வேணும் அப்படின்ற கேள்வியை எப்போவுமே கேட்டுக்கோங்க. அந்த எதுவுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்காக உங்களோட நேரத்தை, உங்களோட எனர்ஜியை, உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை, உங்களோட காலத்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டே மட்டும்தான் இருப்பீங்களே தவிர திரும்ப அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் அவங்க மேலே பிரியமாக இருங்க. உங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா திரும்ப உங்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கள், நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்னால் வர்ற இழப்புகளாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்னால் வரக்கூடிய நிறைய மன கஷ்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேலே பிரியம் வைக்கிறோம், ஒருத்தர் மேலே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மனிதர்கள் தானே, திருப்பி அதே விஷயங்களை ஏதோ ஒரு டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது திரும்ப நடக்காதப்ப என்னாகும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கசப்பு வரும், இல்லை கோபம் வரும், இல்லை அவங்க மேலே ஏதோ ஒரு வெறுப்பு வரும். இதனால நாம் வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைய வச்சுருவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அதை பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக ரிலேஷன்ஷிப்பை அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிகளை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம மனசுக்கும் சரி, நம்ம வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப நல்லது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.